ஹாய், வேர்க்கடலை இல்லாமல் தோலை வச்சு மட்டும் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஹோம் டெக்கார் வேர்க்கடலையோட தோலை வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சணல் கயிறு அப்புறம் க்ரீன் பெயிண்ட் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பெயிண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. சணல் கயிறில் க்ரீன் கலரை பெயிண்ட் பண்ண போகிறோம். வேர்க்கடலையோட தோல் மேலேயும் உள்ளேயும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணி எல்லாம் ட்ரை ஆன பின்னாடி மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு சணல் கயிறு மேலேயும் வேர்க்கடலை தோல் மேலேயும் கம் போட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி 2 க்ளோஸாக ஒட்டிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் 2 க்ளோஸாக ஒட்டுங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய குச்சி எடுத்துகிட்டு நான் க்ரீன் பெயிண்ட் அடிச்சதுனால நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த முன்னாடி கேப் விட்டோம் இல்லைங்களா, அதை இந்த குச்சியில் டைப் பண்ணிக்கலாம். லாங்காக 5 பண்ணேன். அந்த 5மே கட்டியாச்சு. அந்த 5 ரோப்போட எட்ஜில் நான் செஞ்ச பிளாஸ்டிக் ஃப்ளவரை டைப் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற வாலில் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், வேர்க்கடலை இல்லாமல் தோலை வச்சு மட்டும் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம